தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் திமுகவின் சட்டத்துறை மாநில இணை செயலாளர் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். பெஞ்ச் புயல் அது தமிழகத்தில் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. பெஞ்ச் புயல்னு சொல்லலாம். அது ஆளும் திமுக அரசு மீது ரொம்ப கடுமையான விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? அது எதிர்கட்சியாக பார்ப்போம் சார். அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது அக்கறை இல்லை, அரசியல் முறையை பண்ணணும், இல்லை அடிப்படை அறிவு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இந்த நேரத்தில் போய் அரசியல் பண்ணக்கூடாது. இதே மாதிரி புயல்லாம் கடந்த பீரியடில் ரொட்டீனாக வந்தது. அப்போல்லாம் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம். அப்போ நாங்கள் என்ன வேலை செஞ்சோம்? எங்கெங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்கே முதலமைச்சர் போகணுன்னு சொன்னோம், அமைச்சர்கள் போகலன்னு சொன்னோம், அதிகாரிகள் சரியாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணலன்னு சொன்னோம், அதிகாரியே இல்லைன்னு சொன்னோம். நாங்கள் போய் எங்கள் நிர்வாகிகளை வச்சுட்டு களப்பணியாளர்களை வச்சுட்டு ஒட்டுமொத்த திமுகவும் இளைஞரணி மாணவர் அணின்னு மொத்தமாக போய் சொந்தமாக கையில் இருந்து பணம் போட்டு முழுக்க மக்களுக்கு சேவை செஞ்சோம். இது ஒரு பொது சேவை தான். இந்த அக்கறை எல்லா கட்சிகளுக்கும் வேணும், எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வேணும். அப்படி பார்த்தா இன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி 10 பைசாவுக்கு பிரயோஜனம் உண்டா? அப்படி எதுவுமே செய்ய. நான் திரும்பி கேட்குறேன், இப்போ நீ உங்கள் கலை நிர்வாகிகளை எவ்வளோ பேரை இறக்கி என்ன வேலை பார்த்துருக்கீங்க? எங்கள் ஆளில் முதலமைச்சர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுற மாதிரி சுற்றுறாரு. உங்களுக்கு யாரும் அதில் குறை சொல்ல முடியாது. அதை தாண்டி துணை முதலமைச்சர் தருமபுரி, விழுப்புரம், சென்னைன்னு மாறி மாறி ரவுண்டில் இருக்கார். அதிகாரிகளை மீட்டிங் நடத்துகிறாரு, அமைச்சர்களோட உள்ளே இறங்குறாரு, தேவையான நலத்திட்ட உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எது இழந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, உயிர் சேதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அந்த அளவுக்கு நாங்கள் இறங்கி ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லி அவ்வளோ ப்ரூஃப் பண்ணுறோம். இவ்வளோதானே ஒரு அரசு இயந்திரம். இது என்ன புயல் திமுக காரனை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாரையும் பொதுமக்களை கூட்டிகிட்டு போயிடுமா? இன்னும் திமுககாரவங்க திமுகன்னு இந்த நேரத்தில் அரசியல்வாதி மாதிரி பேசினா அவருக்கு அடிப்படை அறிவு இருந்தால் அது மாதிரி பேசலாமா? நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்? இப்போதைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டால் நிவாரணம் என்னங்கிறத பார்க்கணும். அரசு இயந்திரம் ஒழுங்காக செயல்படுதா இல்லையாங்கிறத பார்க்க தான் அரசியல்வாதி. அதான அமைச்சரவை, மொத்த அமைச்சரவையும் ரோட்டில் நிற்குது. இதில் யாரை குறை சொல்ல முடியும்? ஒருத்தரை நீ கோடிட்டு குறை சொல்லுங்கள். இல்லை இங்கே வெள்ளம் வடியலை, எல்லா மக்களும் காரெல்லாம் அடிச்சுட்டு பிடிச்சி புயல் பிடிச்சிடும். புயலை முதல்ல யார் டிசைட் பண்ணி சொல்கிறாங்க? வானிலை. இந்த வானிலை அறிக்கை ஒன்று உயிரோடு இருக்கா? நான் திரும்பி உங்களே கேட்குறேன். ஐஎம்டிங்கிறீங்கல்ல, அது எங்கே இருக்குது? ஐஎம்டிஏவுக்கு ஆயில்னு ஒன்று இருக்கா? எங்கே புயல் அடிச்சுது? எங்கேருந்து நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்தீங்க? இந்த பக்கம் புயல் வருது நீங்கள் இல்லை, அது புயலுக்கு பேர் மட்டும் எவன் வச்சான்? இந்த வச்சவனை கூப்பிட்டு 4 அரை சொல்கிறேன். இல்லை, அது கிழக்க வருது, மேற்க வருது, தெற்க வருது, சைடில் வருது. நீங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போனதாட்டி புயல் வருதுன்னு சொன்னோன்னா பொட்டத்தை கட்டிட்டு உட்காந்துருந்தோம். என்னாச்சு? புயல் கோச்சிட்டு போயிடுச்சுன்ட்டான். இப்போ இந்த தாட்டி என்னாச்சு? நீங்கள் எங்கே வருதுன்னு சொன்னீங்க ஐஎம்டி, ஒன்றை நம்பி தானே நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். அரசு இயந்திரத்தை எல்லாம் முடக்கி வச்சுருக்கோம். எவ்வளோ எந்த அளவுக்கு சென்னையை பாதுகாக்கிற அளவுக்கு நாங்கள் சென்னையில் கவனமாக இருந்தோம். திடீர்னு பார்த்தா விழுப்புரத்தை காணாங்கிறான், திண்டிவனம் காணாங்கிறான், அங்கே பார்த்தா திருவண்ணாமலையில் பாறை தானாக உருண்டு வருதுங்கிறான். இதுக்கெல்லாம் இப்போ நாங்கள் பாறை உருண்டதுக்கு காரணம் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியின் சூழ்ச்சி ஒத்துட்டு போயிடுவியா? நான் கேட்குறேன். இல்லை, அதை ஒத்துக்க முடியாது. இல்லை, அப்போ இந்த எதிர்கட்சி தலைவருக்கு அறிவு இருந்தால் பத்திரிகை நிருபர்கள்லாம் பேசும்போதே பளிச்சுன்னு கேள்வி கேளுங்க. நீ ஒரு முதலமைச்சராக இருந்தாலும் உனக்கு தெரியாத இயற்கை பேரிடர் இவ்வளோ பெரிய புயலில் மக்கள் உயிர் சேதத்தை தடுத்து நிறுத்திருக்க அரசாங்கம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லையா? அமைச்சர்கள் இல்லையா? யார் இல்லை? அங்கே நீங்கள் எதுவும் கலவரம் பண்ணாமல் இருங்க, முடிஞ்சா நீங்கள் போய் உதவி செய்யுங்க. இல்லை, அந்த தானே சொல்லணும். ஆமாம், அந்த மாதிரி அமைச்சர் பொன்முடி அவர்கள் போகிறாங்க, பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறாங்க. அப்படிங்கிறப்ப அங்கே சேற்றை வாரி இறக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3.5 வருஷமாக ஆட்சி செஞ்ச திமுகவுக்கு மக்கள் கொடுத்த பரிசு தான் இந்த சேரு அப்படிங்கிறாங்க. சரி, நாங்கள் எங்கள் அமைச்சர் பொன்முடி சோறு போட போனார், அங்கே பொதுமக்கள் அடிக்கலை, புரியுதா இல்லையா? அந்த பிஜேபியை சேர்ந்த ஒரு 2-3 பேர், பாமகவை சேர்ந்த ஒரு 4-5 பேர், அவனுங்க வேணும்னு அவங்க தூண்டி விட்டு அவனுங்க தான் சோறு போட போன மந்திரியை சேத்தால் அடித்தானுங்க. நீ இங்கேருந்து உள்ளே வர சொல்லு வானதி சீனிவாசன், அண்ணாமலை, இல்லை உங்கள் படைபலத்தெல்லாம் கூட்டிகிட்டு நேராக நீங்கள் உள்ளே போங்க. மொத்தமாக எங்கிட்ட வரியை வசூல் பண்ணிட்டு போய் நீங்கள் 10 பைசா கொடுக்காமல் இருக்கிறதுக்கு எங்களை சேத்தால் அடித்தான், உன்னை செருப்பால் அடிப்பான்.
பட் ஆனால் இங்கே ஏடிஎம்கே ஐடிவிங்கெல்லாம் எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, பொன்முடி அவர்கள் கடந்த சில நாட்களாக அவருடைய பேச்சு கொஞ்சம் ரொம்ப ஆணவமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. சார் அவரோட ஸ்டேஜ் என்ன சார்? அவர் எங்கேயாவது ஏதாவது மிஸ்கைட் பண்ணியிருக்காரா, இல்லை மிஸ்டேக் பண்ணியிருக்காரா, இல்லை யாரையாவது தவறாக வழிநடத்தியிருக்காரா, அரசு துறையை தவறாக வழிநடத்தியிருக்காரா, இல்லை பொதுமக்களை எங்கேயாவது அவமானப்படுத்தியிருக்காரா? பட் சில வார்த்தைகள் கொஞ்சம் நீங்கள் அதெல்லாம் அவரோட ஒரு லாங்குவேஜ் சார், அந்த பகுதியோட லாங்குவேஜ் அது. இப்போ நான் இருக்கேன், என்னோட ஊர் எது, நாங்கள் எப்படி பேசி பழகிருக்கோம். ஏப்பா அவங்க என்னப்பா எதிர்கட்சிக்காரங்களா அப்படிமோ, எதிர்கட்சிக்காரங்களான்னா எப்படி எடுத்துக்குவீங்க? அவங்கன்னு எடுத்துக்குவீங்களா, அவனு எடுத்துக்குவீங்களா? அவனுவோங்கிறதுக்கும் அவங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மரியாதைக்குரிய சொல்லணும்னு எங்கள் பகுதியில் சொல்லுவோம், நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். எடுத்துக்கிறோம் என்ன சார், என்னப்பா இருந்தாலும் அவன் பேசுகிறான். இது அந்த பகுதியோட லாங்குவேஜ். பட் அது ஒன்றை தவிர நான் என்ன கேட்குறேன், இதெல்லாம் ஒரு குறை இல்லை. இப்போ நான் கேட்குறது, பொன்முடியை உன்னால் ஜெயிக்கணும்னா எங்கே ஜெயிக்கணும்? அந்த தொகுதியில் அவர் நிற்கும் போது நீ போய் ஏற்று நின்று பொன்முடியை ஏற்று நின்று ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா நீ சொல்கிறத நான் கேட்குறேன், நீ வீரன்னு சொல்கிறேன். அதை விட்டுட்டு பின்ன என்ன பொன்முடி இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார், முடிவெடுக்க வேண்டியது பொதுமக்கள். அங்கே எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் பழி வாங்குறதுக்கு ஒரு தண்டனை கொடுத்து தீர்ப்பை விலை கொடுத்து வாங்கினீங்க, சுப்ரீம் கோர்ட்டு நிறுத்தி திரும்பியும் மந்திரி சபையில் நம்ம இடம் கொடுத்தோம், நல்லா போயிட்டு இருக்கு துறை, இவ்வளோதான். அவர் வேலையை பார்க்குறாரு. வேணும்னு நீ பழி வாங்குறதுக்கு அங்கே போய் 2 பிஜேபிக்காரங்க போய் சேத்தவாரி அடிச்சேன்னா இதுக்கு தானே திரும்பி சொன்னேன். சேரவாரி அடித்தது பொதுமக்கள்னு வச்சுக்கோ, பிஜேபி இறங்கி போனோன்னா செருப்பா அடிப்பாங்கன்னா இப்போ திரும்பியும் சொல்கிறேன். இல்லை அது அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பொன்முடி போயிருக்காரு சேரவாரி இறக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு முதலமைச்சர் போனாலுமே இதே தான் பண்ணுவாங்க பொதுமக்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், பொதுமக்கள்ங்கிறதே தப்பு. அங்கே பொதுமக்கள் செய்யலைன்னு சொல்லிட்டேன். ஓகே, பொதுமக்கள் செஞ்சால் இது வரைக்கும் அந்த தொகுதியில் எங்கள் கட்சிக்காரன் இல்லையா, எங்கள் கட்சியை விட அடிப்படை கட்டமைப்பு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கு உயிரோடு இருக்குது? திமுகவை விட எந்த ஒரு கட்சி காட்டு. பாமக ஒரு குறுகிய ஜாதி கட்சி, கோயம்புத்தூரில் தேடணும், திருநெல்வேலியில் தேடணும், மதுரையில் தேடணும், கன்னியாகுமரியில் தேடணும், நாகர்கோவிலில் தேடணும். வேறு எந்த கட்சிக்கு ஒரு அரசியல் வரலாறு இருக்குது? பிஜேபி முதல்ல நாடு முழுக்க பூத்தி அஜெண்டே கிடையாது. இவர் எவன் அரசியல் கட்சி இருக்கான்? காங்கிரஸ் எந்த அரசியல் கட்சியாக நீங்கள் எங்கள் திமுகவுக்கு நிகராக ஒரு அரசியல் கட்சியை காட்டு. அப்படி இருக்க எங்களுக்கு பொதுமக்கள் எங்கள் கட்சிக்காரனை தாண்டி வர்றவன் சேர்த்து தூக்கி நிற்கிறோம் எங்களுக்கு தெரியாமல். இதை நீங்கள் எங்களோட கேள்வி கேட்பீங்க, நாங்கள் நம்பணும், ரொம்ப நம்பி பதில் சொல்லணும் இறங்கி. அதுக்கு ஒரு புறம்போக்கு, அதை போய் இப்போ அங்கே நிற்க சொல்லுங்கள். புரிதல் இல்லாமல் பேசுனா அது முட்டாள்தனம் சார். ஓகே, இந்த புயலுக்கு என்ன மக்களுக்கு தேவை அதை நீ போய் ஏமாத்தாத. கலவரத்தை உண்டு பண்ணிட்டு பிஜேபிக்கார தப்பிக்க பார்க்குறான். ஏன்னா போன தாட்டி குஜராத்தில் நடந்த போதோ இல்லை ஊபியில் நடந்தால் பிரதமர் மோடி அப்படியே ஹெலிகாப்டர் வச்சுக்கிட்டு போய் சொல்கிறன்னு பார்த்துட்டு உடனே தேவையான நிதி உதவியை உடனே கொடுத்துருவாரு. ஏன்னா அது அவங்களுக்கு அக்கா புருஷன் இருக்க ஊர், தகச்சி புருஷன் இருக்க ஊர், தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்கு தொடர்பே கிடையாது. அதனால் பேசுவான். இந்த மானங்கட்ட பிஜேபிக்காரெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் நடக்க போயிட்டு இருக்கான் பாரு. எவ்வளோ பேர் செத்தாலும் யாரோட வரி பணத்தில் பாஜகவுக்கு பணம் போகுது? மக்களோட வரி பணம். ஆனால் ஒன்றும் டவுட் இல்லை. தமிழ்நாட்டு மக்கள்லாம் நம்ம தானே. கேள்வி கேட்குற நீ தமிழன், பதில் சொல்கிறேன் நான் தமிழன். இங்கே நான் தமிழன்னு வாய்க்கிறியே பேச்சு நிற்பான ஒரு ரோடா. நான் திரும்பியும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் போவோம். ஆக்சுவலாக நான் கேட்குறேன், நம்ம எல்லாம் தமிழன் தானே, அந்த உணர்வு நமக்கு இருக்குல்ல. நம்மளோட வரி பணம் தானே அவன் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். நமக்கு புயல் வரும்போதோ வெள்ளம் வரும்போதோ இல்லை மாடு செத்தா ஆடு செத்தா தமிழ்நாடு அரசு காசு கொடுக்குறான். நம்மள்ட்ட இருந்த வரி பணத்தை முழுக்க வாங்கிட்டு போய் அவன் வச்சுருக்கான். அவன் கட்சின்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்குது, பிஜேபி 10% ஓட்டு வாங்கி வச்சுருக்கானுங்க. அவனோட கட்சின்னு ஒன்று இருக்குது, 4 எம்எல்ஏ இருக்கான். கூட்டிகிட்டு முச்சந்தில் நிற்க வச்சு 4 மிதிச்சா பணம் வருமா வராதா? எவன் போய் இங்கே பேசி தமிழ்நாட்டு மக்களுக்கு பணம் வாங்கிட்டு வந்தீங்க? போன தாட்டி மிஜா புயலில் 2000 கோடி கேட்டான். எவ்வளோ கொடுத்து அனுப்புனீங்க நீங்கள்? இப்போ 2000 கோடி கேட்டிருக்கோம். எவனா மூச்சு வாய் திறக்கிறானா? ஆடுக்கு 2000 3000 4500 ரூபா இப்போ கொடுக்குறோம். 3750 ரூபா மாடு செத்தா கொடுக்குறோம். ஆட்டுக்கு 4000 ரூபா கொடுக்குறோம். ஒரு கோழிக்கு 100 ரூபா கொடுக்குறோம். அதான் யார்? மாநில அரசு நாங்கள் கொடுக்குறோம். பட் ஆனால் இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சில இடங்களில் வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறப்போ இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஒழுங்காக இவங்க தூர்வாரக்கூடிய பணிகளை ஒழுங்காக பார்க்கல, இவங்க சென்னைன்னு சொல்லிட்டு அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டாங்க, மற்ற கிராம பகுதியில் நாங்கள் இருப்போம் தூர்வாரும் பணிகளை நிறையா பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரா இல்லை அவர் ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறாரா?
இபிஎஸ் சொல்றாரு அந்த இதில் தூர்வாரும் பணிகள் ஒழுங்கா நடைபெறல. எடப்பாடி பன்னீர்செல்வம் தானே சொல்கிறாரு. அவரை முதல்ல அவர் கட்சியில் முதல்ல ஒழுங்காக தூர் வர சொல்லுங்க. அவர் ஒழுங்காக அந்த கட்சியை ஒழுங்காக அடமான வச்சதெல்லாம் மீட்டு எடுத்து தூர் வாரி முதல்ல அரசியல் கட்சி மாதிரி வெளியில் வந்து நிற்க சொல்லுங்கள். பூத்து ஏஜென்ட்டே ஓட்டு போடலன்னா அந்த அளவுக்கு ஒரு புலம் போட மீட்டு ரோட்டில் உட்காந்துருக்காரு. பேருக்கு தான் எதிர்கட்சின்னு வரிசையில் உட்கார வச்சுருக்கானோ ஒன்று. என்ன உனக்கு தகுதி இருக்குன்னு நீ வந்து கேட்குறத அப்புறம் எப்படி எங்கள் முதலமைச்சர் மதித்து பதில் சொல்லுவார்? ஏங்க ஒரு ஐஎம்டின்னு ஒன்று இருக்குது. எங்கே புயல் வருதுன்னு அது கோடிட்டு காட்ட முடியல. புயல் அதையே ஏமாத்துது. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஐஎம்டி டிபார்ட்மெண்ட் நம்பி தான் நம்ம இங்கே எல்லாம் உட்காந்துருக்கோம். வானிலையை நம்பி அவன் கொடுக்குறது தகுந்த மாதிரி தான் நம்ம செக்யூரிட்டி போடுறோம், சேஃப் கார்ட் பண்ணுறோம். மக்களை இங்கே புயல் வரப்போது வெள்ளம் வருதுன்னு சொன்னால் மக்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துலையும் கட்டடத்துலையும் தனியார் நிறுவனத்துலையும் ஒளிய வைக்கிறோம். சேஃப்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு இழந்தால் வீடு கட்டி கொடுத்து கொண்டு விற்கிறோம். இதெல்லாம் எதை நம்பி? ஐஎம்டிஎன் டிபார்ட்மெண்ட்டை நம்பி. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ ஐஎம்டிஏ எங்கேருந்து எந்த பக்கத்தில் எது வருதுன்னு அதுக்கே தெரியல. அப்படி பார்த்தா இவர் நாங்கள் சென்னையில் புயல் வருதுன்னு நினச்சிட்டு இங்கே பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கோம். அங்கே பார்த்தா விழுப்புரத்துலையும் திண்டிவனத்துலையும் ரோட்டை அடிச்சுட்டு ஆற்ற அடிச்சுட்டு போகுது. பிரிட்ஜே தூக்கிட்டு போகுது. அதுவே காணா போகுது. புதுசாக கட்டின பாலமே போச்சு. இவ்வளோ பெரிய பாதிப்பு வருது. தூர் வாரணுங்கிறாரு. இவர் என்ன நினச்சி பேசுகிறாரு? இதனால தான் எங்கள் முதல்வர் சொன்னார், எடப்பாடி அவர் பேச்சை நாங்கள் மதிக்கிறது இல்லைன்னாரு. இல்லை தொடர்ச்சியாக சம்மந்தம் இருக்கா? இப்போ இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? எங்கே போய் தூர் வார சொல்கிறாரு? ஐஎம்டியை சொல்லிச்சுன்னு நாங்கள் சென்னையில் தூர் வாரணும். புயல் வந்தது விழுப்புரத்துலேயும் திண்டிவனத்துலேயும். எங்கே போய் தூர் வாடுறது நீங்களே சொல்லுங்கள். பட் ஆனால் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் நாங்கள் நிவாரணப் பொருட்களை வாங்கணும், மக்களுக்கு வந்து குறையெல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப விஜய் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தற்காலிக நிவாரணப் பொருட்கள் இதெல்லாம் வச்சு அவங்க காலத்தை தள்ளிலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் விஜய், தவேக கழகத்தினுடைய தலைவர் விஜய். இதை எப்படி சார் பார்க்குறீங்க? நீங்கள் முதல்ல ஒரு நல்ல கட்சியை கொடுக்கணும், அப்புறமா ஆட்சியை கொடுக்குற பற்றிலாம் அப்புறம் பேசிக்குவோம். உன் கட்சி முதல்ல எங்கே இருக்குன்னு அது கண்டுபிடிச்சி சொல்லு. நான் திரும்பி கேட்குறேன். என்னவோ வந்தார், புதுசுன்னு 4 படம் வர்ற மாதிரி ஷூட்டிங் போன மாதிரி ஒரே ஒரு நாள் ஷூட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் இன்னும் வரல. அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு 10 வருஷம் ஆகும். அன்னைக்கு அதை பற்றி பேசுவோம். அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சின்னு ஏன் அதை பற்றி நேரத்தை வீணாக்கிட்டு நான் கேட்குறேன். இவ்வளோ பெரிய புயல் வெள்ளம் அன்னைக்கு போய் படுத்தாள், இன்னைக்கு வரைக்கும் வெளில வந்திருக்காரா? அவருக்கு எதாவது தெரியுமா? புயல்னா என்னன்னு தெரியுமா? இந்த புயலுக்கு பேர் வச்சவனா அது யாருன்னு தெரியுமா? அதெல்லாம் ஒரு ஏற்ற ஒரு அரசியல்வாதி நேரத்தை வீணாக்கிட்டு. பட் தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரி சில விமர்சனங்கள் வர்றது திமுகவுக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குமா? இந்த மாதிரி சில விமர்சனங்கள் வருது இல்லையா, ஒழுங்காக கவனிக்கலை, அவங்க பண்ணல அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். செம்பரம்பாக்கம் ஏரியை கையெழுத்து போடுறதுக்கு காலதாமதங்கிறதுனால ஒட்டுமொத்த ஏரி உடஞ்சிது. இங்கே எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தோம். சென்னையில் எப்படி இருந்தது? காலையில் ஒரு நைட்டு ஓப்பனாக அப்படியே உடைச்சிட்டு ஓடிச்சு. டி நகரில் வெளில நின்ற பாடி எல்லாம் ரோட்டில் மிதந்தது. நாங்களாம் எங்களுக்கு டி நகரில் வீடு, புரியுதா இல்லையா? எங்களுக்கு தலைக்கு மேலே தண்ணி போச்சு. பாண்டி பஜார், சிஐடி நகர், இடுப்பு தலைக்கு மேலே தண்ணி போச்சு. ஒயின் ஷாப்பில் வெளில படுத்துருந்தவன் எல்லாரும் நைட்டாக மலையிலேயே செத்து புணமாக வந்தான். நாங்களாம் அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு. நாங்கள் எங்கேயாவது இளவுக்கு போனோன்னு வச்சுக்க, போனதுக்கு போய் வாக்கி அரிசி போட்டு வருவோம். ஆனால் அன்றைக்கி ரொம்ப நல்லது நடந்தது. பாடியே நேராக வந்து ஒவ்வொருத்தன் வீட்டுக்காக வந்தது. நாங்கள் வாக்கி அரிசி போட்டோன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க போயிடுச்சு. அப்படியே தண்ணியில் இப்படி 10 கூட வாக்கி அரிசி வாங்கிட்டு அதுவாக கண்ணம்மாப்பேட்டைக்கு போயிடுச்சு. அவ்வளோ கலபரிகரமாக இருந்தது தமிழ்நாடு. ஆனால் இன்றைக்கி எந்த அதிகாரி காலதாமதப்படுத்தினார்? ஒரு ஏரியை ஓப்பன் பண்ணுறதுக்கு 5 முறை வார்னிங் கொடுத்துருக்கோம். அவ்வளோ மக்களை கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்கோம். இதெல்லாம் இங்கே இருக்க அரசியல்வாதி கவனுக்காக தெரியுமா? இல்லை இவங்களாம் அரசியல்வாதி தானே, இவங்க கட்சி தானே? அவங்க ஆரம்பிச்சிருக்க கட்சியெல்லாம் என்ன தெரியுமா? எலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி லீஸுக்கு ஒரு 6 மாதம் விட்டுட்டு கிடைக்கிறத வாங்கிட்டு போய் சுருட்டிட்டு படுத்து கிடக்கிற கட்சி. அதுக்கப்புறம் 6 மாதம் எதுவும் பேச மாட்டாங்க சார். 5 வருஷத்துக்கு பேச மாட்டாங்க சார். நீங்கள் ஏன் சார் 6 மாதம் லீஸுக்கு விடுற கட்சியெல்லாம் கேள்வி கேட்குறான்னு நாங்கள் பதில் சொல்கிறது? விடுங்க சார், அதனால் லீஸ் பார்ட்டி. ஓகே சார், இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நாடாளுமன்றம். ஏன்னா முதலமைச்சர் கூட சொல்லியிருந்தாங்க அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கப்போ இங்கே இருக்க எம்பிக்கள் எல்லாருமே வெள்ளத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்க, கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் நம்முடைய எம்பிக்கள் எல்லாருமே அதை முன் வைக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ஹிந்தி படிக்கிறத, சான்ஸ்கிரிட் படிக்கிறது எல்லாமே அப்போ என்னை வந்து கிண்டல் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நமக்கு இங்கே வெள்ள பாதிப்புனால நமக்கு சில கோடிகள் தேவை அப்படிங்கிறத நம்ம 2000 கோடிக்கிட்ட கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். இது இருக்கப்போ அவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இதை எப்படி பார்க்குறீங்க?
அந்த அம்மா ஏதோ ஹிந்தி படித்தேன், சமஸ்கிருதம் படித்தேன், தமிழ் படித்தேன், எதை வேணாலும் நீ படிமா. நான் ஒன்று வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு மரியாதைக்காக ஒரு தமிழ் பெண்ணுங்கிறனால கிண்டலே பண்ணுறதில்ல. நீ இதெல்லாம் படிக்கிறதுக்கு முதல்ல புருஷனை ஒழுங்காக படிச்சிருக்கலாம். புரியுதா இல்லையா? ஏன்னா அந்த அம்மா என்ன பேசினாலும் அவங்க வீட்டுக்காரன் வெளியில் வந்து இது ஒரு பெரிய ஃப்ராடுன்னு சொல்லி அவர் தான் பேசிகிட்டு இருக்காரு. நான் தனிநபர் தாக்குதலும் நடத்தலை, ஓன் சேனலுக்கும் ஆபத்து வர வேண்டாம். வீட்டுக்காரன் வெளியில் கொடுத்த பேட்டிக்கு நான் பதில் சொல்கிறேன். புரியுதா இல்லையா? நீ இப்போ இந்த புயல் அடித்து நான் 10 பணத்தை போட்டுட்டு பணத்தை கொடுன்னு கேட்டால் நீதியமைச்சர் நீ பதில் சொல்கிறத விட்டு நீ சம்மந்தமே இல்லாமல் நான் ஹிந்தி படிக்க போனேன், சமஸ்கிருதம் படிக்க போனேன், அது எங்கள் பார்லிமெண்ட்டில் எங்கள் அமைச்சர்கள் பதில் சொல்லிட்டாங்கல்ல. எங்கள் அவங்களுக்கு வந்து என்ன பதில் சொன்னோம்? நாங்கள் எங்கேயும் உன்னை படிக்கிறத தடுக்கலை. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்திக்கு படிக்கிறவனை நாங்கள் தடுக்கலைன்னு தெரியுது. நீ படித்த நாங்கள் யாரும் தடுக்கலை, ஆனால் திணிக்கிறத தடுக்கிறோன்னு சொன்னோம். ஹிந்தி படித்தாதான் நீ பள்ளிக்கூடத்துக்கே வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா விளக்கமாத்தால் அடிப்பேன்னு சொன்னோம். ஓகே, அவங்களுக்கு இவ்வளோதான் பதில். இல்லை, அவங்களுக்கு இவ்வளோ நம்ம இதில் தமிழகத்தில் வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு, வராத இடத்துல எல்லாம் வெள்ளம் ஆயிருக்குங்கிற கருத்துக்களை சொல்கிறப்போ அவங்க ஹிந்தி நான் படிக்கல, சான்ஸ்கிரிட் படிக்கல அப்படிங்கிறத அவங்களுக்கு பெரிய கவலையாக இருக்கும். அதை தாங்க நான் சொன்னேன். அவங்களுக்கு அதெல்லாம் இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. புரியுதா? கட்டினது ஆந்திரா, வாழ்கிறது டெல்லி. இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டு மக்களும் அந்த அம்மா பார்வையில் ஒரு கேலி கூத்து. எல்லாம் எனக்கு தெரியும், அவ்வளோதான் தெரியும். ஆனால் உங்களுக்கு யாரை தெரியுங்கிறது எங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதுக்குள்ளேயே போல. ஆனால் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து தான் நீங்கள் நிதியமைச்சர். இது வரைக்கும் நீங்கள் நிதியமைச்சராகி 100 லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கிருக்கீங்க. ஆனால் தமிழ்நாடு வளர்ச்சிக்கு என்ன கொடுத்துருக்கீங்கன்னு கேள்வி கேட்டால் 0 தான் கணக்கு காட்டுறீங்க. சும்மா கடந்த விலைவாசி உயர்வு எல்லாத்துக்கும் ஏற்றி விட சொல்லி நீ உத்தரவு போட்டு வழி இல்லாமல் நாங்கள் ஏற்றுறோம். ஏன்னா 5 லட்சம் கோடி மானியம் எங்களுக்கு கிடைக்காது. அதனால் நாங்கள் ரிவைஸ் பண்ணி விலைவாசியை கொஞ்சம் ஏற்றுற மாதிரி வந்தால் கெட்ட பேரெல்லாம் எங்களுக்கு. ஆனால் நீ எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அங்கே படுத்து கிடக்குறீங்க. அப்போ யாரோட நலனை கருதி உன்னை நீ தமிழச்சின்னு சொல்கிறதுக்கு உனக்கு அந்த தகுதி இருக்கான்னு முதல்ல கேட்டு சொல்லு. இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.